அப்பனே முருகா, இன்றைக்கு வியாபாரம் நல்லா போகணும் அப்பா. கடவுளே, ஒருத்தரும் கடன் கட்டுறக்கூடாப்பா. நம்ம இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தது பிறகு எவ்வளவு மாற்றம் இந்த 5 வருஷத்தில். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த நாடே எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த நாட்டோட வளர்ச்சியை பார்க்காம நம்ம மிஸ் பண்ணிட்டோம். டேய் மச்சான், என்ன கடையெல்லாம் திறந்திக்காவில? ஓ மச்சான், வாடா வாடா வாடா. என்னடா மச்சான், சில்லறை கடையால ஓட்டிருக்கா? சில்லறை கடையா? டேய் பைத்தியார கதை அதைக்காத. என்னடா மச்சான் சொல்றா? சில்லறை கடை விட்டு உழைக்கலாமடா. வாங்குறவன் எல்லாம் கடன் வச்சுட்டு போவான். நான் கடங்கான தான் இருக்கும். அப்ப இது என்ன கடைடா? தூள் கடை மச்சான் அது. அப்ப நான் இறைச்சி சமைக்கிறேன்டா. மச்சான்ட்ட கடைக்கு வந்தா சரி போல. என்ன மச்சான், எல்லாத்தையும் மொத்தம் வாங்கிட்டு போலானே. இறைச்சியும் சேர்த்து வைக்கலாமேடா நீ. நீ பாட்டு, இது ஹெரோயின், இது கஞ்சா, இது ஐஸ், இது பேர் தெரியாத போத பொருள். இப்ப மச்சான் ரோட்டுக்குள்ள இந்த கடை. டேய், நான் ரோட்டால விடக்குள்ள சொப்பி 100 விற்கானுல்றா. நான் நினைச்சு சோளங்குலன்றா. இதைத்தான்டா வித்திரிக்கானுலே. வெளிநாடு போய் நீ அப்டேட் இல்லாம இருக்கீரா? என்னை கொண்டு நடுக்கடல்ல விட்டானுல்றா வேலையாண்டு. அங்க தாரதை தின்றான் கிடக்குறான். ஒரு தொடர்பும் இல்லடா மச்சான், போனும் இல்லைன்னுட்டானுல்றா. அது சரி. டேய், இது 2025 மைனர் பக்ஸ் ஆச்சுடா. அப்ப அப்படிதான் இருக்கணும்டா. டேய், அப்பனா இந்த சாமானில் அடிச்சானுடா மனுஷன் மாதிரி தெரிய மாட்டானு இல்லையா? அப்ப யோசித்து பாரு, நம்மள நாடு எந்த நிலைமையில இருக்கின்ற. இங்க பைத்திய ஆஸ்பத்திரி தேவையில்லை உள்ளனடா. நாட்டில் இருக்கிற முக்காவாசி பேரு பைத்தியமா தான் திரிவானு உள்ளன மச்சானே. இப்ப மனுஷனுகள் மட்டும் இல்லடா, மிருகங்கள் கூட இவனுகள் போடுற மிச்சத்தை அடிச்சுட்டு மிருகங்களும் கறி தெரியுதுடா. நல்ல ஆட்சியாளனும் நல்ல மக்களுண்டா. இதென்ன கணாடுறாது? பாம்பு பத்த வழிய பதுங்க விட்டுட்டானு இவனுகள். சுக்கமே என்றால் அது நம்ம ஊரை போல வருமா? ஆடுறான், குஞ்சு குஞ்சு எழும்புறான். டே அதான், நான் தான். டே அதான், அதுல நின்றவர்கள் போயிட்டான்லடா. ஓ, அவன் அண்ணா போறான். என்னடா தானி மாறு வேஷத்துல திட்ட? இது என்னடா தலையில கொண்டையும் ஆளும் வடிவல் மேட்டிக்கா? அதான் புறா வாரம் வெளியில முதல். அதான் அமேசான் காட்டுக்குள்ள இருந்து டிஸ்கவரியில வாரான். ஒன்னு பார்த்தா சிரிப்பா கிடக்குறாங்க. அங்க வச்சு பெரிய கதையில அங்க வச்சு அரசாங்கம் எல்லாத்துக்கும் அனுமதி வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு இப்ப ஒழிச்சுட்டா. இது அந்த தொழில தான். அப்ப இது ஒரு தொழிலாடா? இது மடிசாராய தொழில தான். அப்ப நீ ஒன்றை விட்டு வைக்கிறேன். அதானே, இப்படியான தொழில் பார்க்குற லேசாத்தான். இந்த தொழில் தான் கூட வருமானத்தான். அது சரி, இதுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்குனா நீ ஓட்டிட்டா? அதானே, மாதம் நான் அரசாங்கத்துக்கு காசு போடுறான் தான். 2 மாதம் குடி போடல தான். என்ன ஒன்னுள்ள ஆக்களுக்கு நல்ல வாட்சி தாண்டா இருக்கு இந்த அரசாங்கம். அது சரியாதான். இந்த தொழில் செய்யறா போத்திற்கு தொழில் எங்கடா தான். படிசாரையும் முதல்லமாய் போர்த்தல கொண்டு வரல. இப்ப கரிச்சொப்பின வாங்கி கட்டுனா அங்கஞ்ச நிப்பானுகள் தூக்கி போட்டுட்டு போறான். காசு வாங்குறதுக்கு கோப்பியை தூக்கிட்டு போனா. சரியா, முதல் தான் ஒளிச்சு படிசாரையும் விற்கிற. இப்ப அக்கௌண்ட் காசு போகுது. நான் வெளிநாட்டுக்கு போய் காலத்தை கடத்திட்டோம் போல அடகு. விசேட செய்திகள். சில மாவட்டங்களில் மட்டும் அமைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் தொழிற்சாலைகள் அனைத்து மாவட்டங்களிலும் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கஞ்சா தோட்டங்களை அமைத்து விவசாயிகளை ஊக்கப்படுத்துவதற்கு அரசாங்கம் புதிய முயற்சிகளை கையாண்டிருக்கிறது. கனவாட மகன், இது என்ன மோசமான கனவுடாது. நல்ல காலம். அந்த ஆட்சி இருந்திருந்தா நாடு நாசமா போயிருக்கும். என்னப்பா சொல்றா? ஒன்றுமில்லடா மகன், இப்ப இந்த நாட்டை ஆட்சி செய்ய நல்ல மாமா கிடைச்சிட்டாரா. நடந்தவையெல்லாம் கனவுகளைப் போன்று மறைந்து போகட்டும். போதை பொருளற்ற ஆரோக்கியமானதும் சிறப்பானதுமான நல்லதொரு நாட்டை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம்.